கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே இறுதி தருணம் வரைக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் யாருக்கு ஆதரவளிப்பது என்று முடிவெடுக்கவில்லை. மிகவும் அவதானமாக மிகவும் கவனமாக காய்களை அகற்றி வந்தது. நானும் தலைவரும் தெளிவாக உரையாடியபடி இருந்தோம். சூழ்நிலைகளை அவதானித்தபடி இருந்தோம். அடிக்கடி சந்தித்து பேசினோம். யாருக்கும் தெரியாமலும் கூட சூழ்நிலைகள் தெரியாமல். ஏனென்றால் எந்த பெரிய முஸ்லிம் கட்சியும் எந்த ஒரு முஸ்லிம் அரசியல்வாதியும் முடிவுகளை அவசரமாக அறிவிக்க முடியும், சொல்ல முடியும். அதன் தாக்கம் முஸ்லிம் சமூகத்தின் மீது வர மாட்டாது. அதன் தாக்கம் அந்த அரசியல்வாதிகள் மீது மாற்றம்தான் வரும். ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எடுக்கிற எந்த ஒரு தீர்மானமும் அந்த தீர்மானத்தில் வருகிற விளைவு என்பது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தின் மீது வருகிற விளைவாக அமையும். உதாரணமாக ரவுப் ஹக்கீம் யார் என்று கேட்டால் அவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் என்று சொல்வார்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்ன என்று கேட்டால் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்களின் கட்சி என்று சொல்வார்கள். வேறுபாடு அதுதான். ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் இலங்கையில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களின் வாக்குகளை பெறுகிறவர் அல்ல. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் வாழ்கிற முஸ்லிம்களின் வாக்குகள் அத்தனையையும் கொண்ட ஒரு விருட்சமும் அல்ல. ஆனால் சிங்கள பெரும்பான்மை மக்களும் சிங்கள பேரினவாத சக்திகளும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பதுதான் முஸ்லிம் சமுதாயத்தின் அரசியல் அடையாளமாக பார்த்த தருணம். இன்னும் அப்படித்தான் பார்க்கிறார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் எல்லா முஸ்லிம்களையும் ஆதரவை பெற்றவர் அல்ல என்ற போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சியும் அதன் தலைவரும் முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவர் என்று பெரிய சமூகங்களினால் பார்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு சூழ்நிலையில் வந்தது எடுக்குடி என்று முஸ்லிம் காங்கிரஸ் முடிவை அறிவிக்க முடியாது. அப்படி அறிவிப்பதாக இருந்தால் அது தனிப்பட்ட சொந்த அரசியல் நலன் அடிப்படையில் அறிவிப்பதாக இருக்கும். சமுதாயத்தின் நலனில், சமுதாயத்தின் பாதுகாப்பில், சமுதாயத்தினுடைய வருகிற கெடுபிடிகளில் இருந்து பாதுகாக்க உன்னதமான அடிப்படையிலான செயல்பாடு. அதில் தனி அரசியல்வாதிகள் தோற்றாலும் பரவாயில்லை, தலைமைத்துவம் தோற்றாலும் பரவாயில்லை, தவிசால் தோற்றாலும் பரவாயில்லை, எம்பிக்கள் தோற்றாலும் பரவாயில்லை. இந்த முஸ்லிம் சமூகம் தோற்கக்கூடாது. இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு ஆபத்துக்கள் வரக்கூடாது. 1815 ஆண்டு முஸ்லிம் சமூகத்திற்கு நடந்த அநீதி போல் 1915 ஆண்டு நூற்றாண்டு கால கொண்டாட்டத்தின் போது நடைபெறும் என்று அச்சப்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்டோம். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் 2010 இருந்து 14 வரையும் உடன்பட்டு இருந்து அமைச்சு பொறுப்பை வைத்த ஒரு அரசாங்கத்திலிருந்து பெரும்பான்மை சிங்கள கடுங்கோக்குவாதிகளின் ஆதரவை பெற்ற ஒரு அரசாங்கத்திலிருந்து நாங்கள் கலக்கி இருந்துவிட்டு போய் போராட்டத்துக்கு நிற்பது என்பது சமூகத்துக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடிய அவதானமாக கவனமாக சரியான திட்டமிடல்களோடு சரியான நேரத்தில் அதனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் முஸ்லிம் அவர்கள் இருந்தது. என்னுடைய முக்கியமான விஷயம் அந்த தருணங்களிலே நான் என்ன செய்ய வேண்டும். ஒரு ஸ்தாபன ரீதியாக ஸ்தாபனத்துக்கான கடமையும் இருக்கிறது. அந்த ஸ்தாபனம் நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு அரசியல்வாதியும் நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் இருக்கிறது. நான் வெட்டு 1 துண்டு 2 தான் தீர்மானது ரொம்ப அவதானமாக இருப்பேன். அது என்னுடைய அரசியல் பழக்கமாக நான் வளைய வந்த முறைகள். ஆகவே ஸ்தாபன ரீதியான கலந்துரையாடல்களை தலைவரோடு செய்து கொண்டிருந்த அதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் வருகிறது என்று சொன்ன காலகட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நானும் அவர் பேசிக் கொண்டிருந்தோம். பல இடங்களில் பேசினோம். ஏழை உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாத இடங்களில் பேசினோம். என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தீர்மானம் எடுப்பதற்கு மிகவும் ஆழமான கருத்து பரிமாறல்களை தொடர்ந்து செய்தோம். அப்படி இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் நான் யோசித்தேன். முஸ்லிம் காங்கிரஸ் எடுக்கிற தீர்மானம் முஸ்லிம் சமூகத்தை சில நேரம் பாதித்தாலும் அதை சரி கட்டுவது எவ்வாறு என்பது என்னுடைய கேள்வி. ஒரு தனி அரசியல்வாதியாக சரி கட்டுவது எவ்வாறு, சமூகத்தின் மீதான அக்கறையில்
செயல்படுகின்ற தீர்மானத்தின் போது எவ்வாறு செயல்பட வேண்டும்? அமைச்சு பதவியை ராஜினாமா செய்யாமல் இருக்க முடியாது. அது என்னுடைய கட்சியின் தீர்மானம், கூட்டு தீர்மானம். ராஜினாமா செய்யவும் வேண்டும். 2001ஆம் ஆண்டு சந்திரிகாவுக்கு டாட்டா காட்டிவிட்டு அரசியலில் புதுமுடிவு எடுத்தவர்கள் நாங்கள். மீண்டும் மஹிந்த ராஜபக்சே 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆதரவு பெற்று வந்த போது தரமாட்டோம் என்று சொல்லிவிட்டு அந்த தருணத்திலே தோல்வியடைந்தவர்கள் நாங்கள். அதன் 2007ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சேவோடு இணைந்த கட்சி நமது கட்சி. 2007ஆம் ஆண்டு 10 மாத உறவுக்கு பின்பு பிரிந்து திரும்பவும் சென்ற கட்சி நாங்கள். 2010ஆம் ஆண்டு மீண்டும் இணைந்தவர்கள் நாங்கள். வரலாறு நெடுகளிலும் போவதும் வருவதும். தேர்தல் காலத்தில் பிரிந்து நிற்பது, முடிந்த பின் இணைவது. பட்ஜெட் காலத்தில் அழுத்தங்கள் கொடுப்பது, செயல்படுவது என்று வரலாறு நெடுகளில் நாம் அப்படி செய்து வந்திருக்கிறோம். அப்போ அவதான ரீதியாக மிக கவனமாக இந்த கட்சியின் சமூகத்தை கையாள வேண்டிய கட்சி என்ற அடிப்படையில் செய்யப்பட்ட ஒவ்வொரு தருணங்களும் மற்றவர்களுக்கு கோபம் வருகிற தருணம். அந்த கோபத்தை குறைப்பது எப்படி? அந்த கோபம் தான் நான் முன்பு சொல்லிய சமூகத்தின் மீதான கோபமாக, சமூகத்திற்கு அடிமைப்படுத்துகிற ஒரு ஆபத்தான ஒரு நகர்வுட ஆகிவிட்டால் நமக்கு தெரியாது என்ன செய்வது. சொல்லுகிறார்கள், நான் பார்த்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பம் இதுதான். பஷீர் செய்தவர் ராஜினாமா செய்துவிட்டார். ராஜினாமா செய்துவிட்டது பெரிய விஷயமே ஆரம்பிக்கப்படவில்லை. எழுதப்பட்ட ராஜினாமா கடிதம் தான் பெரிய விஷயம். எல்லா மீடியாக்களிலும் மஹிந்த ராஜபக்சே மதிப்புக்குரிய முன்னாள் ஜனாதிபதி அவர்களும் அதை கையில் எடுத்து காட்ட வேண்டியது. அவ்வளவுக்கு கடிதம். முதலாவது வெளியே சொல்ற விஷயங்களே அதிலிருந்து ஒரே விஷயம் பாதுகாப்பு தான். நன்றாக என்னுடைய சகோதரர்கள் அவதானிக்க வேண்டும். இருந்த விமர்சனத்துக்கு உட்பட்ட விஷயம் பாதுகாப்புக்கு நீங்க வந்தது. நீங்கள் வென்றால் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக இந்த முஸ்லிம் சமூகத்தின் பாதுகாப்பை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று விட்ட வேண்டுகோள். பஷீர பிள்ளைகளை பாதுகாக்கிற வேண்டுகோளா? பஷீர உம்மா அப்பாவை பாதுகாக்கிற வேண்டுகோளா? பஷீர கபரணியை பாதுகாக்கிற வேண்டுகோளா? அல்லது முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்கிற வேண்டுகோளா? மிகவும் அச்சப்பட்டேன். தற்சமயம் அந்த தேர்தலில் நாங்கள் அப்பொழுது கடைசியில் இருந்துவிட்டு முஸ்லிம் காங்கிரஸ் மாற சென்ற பின்பு யாரோடு கோபம் வரும்? என்னுடைய சமூகம் மிகவும் பலவீனமான சமூகம், துப்பாக்கியை பழக்கப்பட்ட சமூகம் அல்ல. என்னுடைய வடகிழக்கு வெளியிலே வாழுகிற மிக பெரும்பான்மை 3 வாழுகிற முஸ்லிம் சமூகம் 10,000 சிங்கள மக்களின் குடும்பம் வாழுகிற பகுதிகளிலே 10 குடும்பமாக மிக பலவீனமாக வாழுகிற சில்லாங்கோட்டை போல சிதறி வாழ்கிற சமுதாயம் நாளை பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பாதுகாப்பு என்னுடைய பிரதான நோக்கமாக இருந்தது. தனிப்பட்ட பாதுகாப்பு அல்ல. மஹிந்த ராஜபக்சே வெற்றி அடைஞ்சு நீ ஏண்டா போனாலும் எனக்கு அடிச்சிக்க மாட்டான், நீ ஏண்டா நான் கூட்டு போனாலும் எனக்கு நல்லா தெரியும். தலைவர் துறையில் அவர்தான் பொறுப்பு. ஆனால் 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஆதரவு அளிக்காத பின்பு 10 நாட்களிலே நான் அவருடைய காரியாலயத்துக்கு சென்று சால்வையை கழட்டி 10 மணிக்கு சந்தித்து இந்த கட்சிக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். அந்த அனுபவம் எனக்கு இருந்தது. 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ரணிலுக்கு வெல்வதற்கு முயற்சித்தோம், வெல்லவில்லை. மஹிந்த ராஜபக்சே வென்றுவிட்டார். 10 நாட்களில் நான் அவருடைய காரியாலயத்தில் இருந்து தேர்தல் பலர் இருக்கிறார்கள், கட்சியின் பாதுகாப்பிற்காக. அவ்வாறு நான் நினைவு சிந்தித்தேன். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தற்சமயம் வென்று விட்டார். பேரவாத சக்திகள் எல்லாரும் ஏற்கனவே அழுத்தமையில் அடி விழுந்து ஆகிவிட்டது. முஸ்லிம் அரசாங்கத்தில் இருக்கும்போது, விசாரணையின் அரசாங்கத்தோடு இருக்கும்போது, அவருடைய ஆதரவு வழங்கும் போது எடுத்தவர்கள் இந்த 2 கட்சிகளும் வெளியேறி
எதிர்த்தரப்புக்கு போய் மிக மோசமான பிரச்சாரம் செய்து அப்படி பிரச்சாரம் செய்யத்தக்கதாக மஹிந்த ராஜபக்சே வெற்றி அடைந்த 5 நாட்கள் பயப்பட அதற்கே 10,000 போட்டு சந்தோஷமா ஏற்படும். அதற்காக வசீகர முஸ்லீம் விளக்குனா சந்தோஷப்படும். அதற்காகத்தான் முஸ்லிம் மக்களுக்கு பேசுவார்கள் என்றால் மகிழ்ச்சி. எவ்வாறு 13 ஆண்டு காலம் காத்திருந்து இந்த கட்சிக்கும் இந்த சமூகத்திற்கும் துரோகம் இழைக்காத வகையை செயல்பட வேண்டும் என்பதற்காக யாரையும் காட்டி கொடுத்து விட்டு அரசாங்கம் எழுந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்று 13 வருடம் மிக நீண்ட நடிக காலம் 50 கோடிகளை கட்டியெடுப்பதற்கு எடுத்திருந்த போதும் பெருமை மகிழ்ச்சி அடைகிறதோ அப்படித்தான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு வழியிலே வாழ்கிற எல்லாம் பெற்ற சிறிய போல வாழ்கிற எந்த விதமான பாதுகாப்புக்கும் உத்தரவாதமற்று வாழ்கிற பேரினவாத கும்பல்களின் வெளிச்சியும் அந்த கும்பல்களின் பெரிய வளர்ச்சியும் வருகிற சூழ்நிலையிலே முஸ்லிம்களின் ஆயுத குழுக்கள் இலங்கையின் தலைவர்களில் உழைத்துவிட்டன என்று பொய் பிரச்சாரம் ஏற்படுத்தப்பட்டிருந்த சூழ்நிலையிலே வடகிழக்கு வழியிலே வாழ்கிறவர்கள் தலிபான்கள் என்று பிரச்சாரம் செய்யப்பட்ட சூழ்நிலையிலே வடகிழக்கிலே வாழ்கிற எங்களுடைய முக்கால் தமிழ்கள் எங்களுடைய அபாயப்பட்ட பெண்களுடைய மாரபலத்தை பற்றி கவலைப்பட்டு தோற்றால் நான் மட்டும் தோற்பேன் என்று தயாராகியதன் வழிபாடான என்னுடைய ராஜினாமா கருதனையுடைய நான் வெல்ல வேண்டும், மக்களுக்குள் ஜனரஞ்சகமான அரசியல் செய்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று நோக்கவில்லை. என்னுடைய காலாகாலத்தை 19 வயதிலே இருந்து இன்று வரையும் சமூகத்தின் பாதுகாப்பு தான் என்னுடைய ஒரே குறிக்கோளாக இருந்திருக்கிறது. அதற்காகத்தான் செயல்பட்டிருக்கிறேன். இயக்கத்தில் இருந்த பொழுதும் இன்று எங்களுடைய தேசிய இயக்கத்தில் இருக்கின்ற பொழுதும். எனவே அந்த கடிதத்தின் பிரதானமான நோக்கம் என்னுடைய பயம் அல்ல, இந்த சமூகத்திற்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்ற பயன்தான். எனவேதான் இதனை வைத்து கட்சிக்குள் இருக்கின்ற சேரும் கட்சிக்கு வழியில் இருக்கின்ற எனக்கு எதிரானவர்களும் இதை பெரிய பிரச்சாரமாக செய்து ஏதோ நான் மஹிந்த ராஜபக்சேவுடைய காலை கழுவி குடிக்கிற அரசியல்வாதிகள் காட்டப்பட்டார்கள். நான் எந்த தனிநபருக்கும் விசுவாச அரசியல் செய்து வளர்க்கப்பட்டவர் அல்ல, நான் கலக அரசியல் செய்து வளர்க்கப்பட்டவர். எங்களுடைய கட்சிக்குள்ளும் தான் சர்வசாதாரணமாக இருந்தும் விமர்சனபூர்வமான கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு நான் தயங்க போவதில்லை, இதற்கு முதலும் தயங்கவில்லை. என்னுடைய தலைவர் வழக்கு தெரியும். நேரடியாக இருவரும் பேசுகின்ற போதும் கட்சி கூட்டங்களில் பேசுகின்ற போதும் நான் ஒரு எல்லோருடைய அபிப்பிராயங்களோட வித்தியாசமான அபிப்பிராயத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலைமையிலே நான் என்பதற்கு பொழுதுபட்டாங்க. எவ்வாறு 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சே வெற்றியடைந்தபின் கட்சியின் பாதுகாப்புக்கு துணையாக இருந்தோம் ஒரே ஒரு காரணமாக நான் மட்டும்தான் சவாலாக சொல்கிறேன். 2005ஆம் ஆண்டு நீண்ட காலமாக அந்த கடமையை நான் நிறைவேற்றி வருகிறேன். எனவே அதே போன்ற சூழ்நிலையை சமூகத்தின் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று நினைத்தேன். தோற்றா பிரச்சனை இல்லை, ஆனாலும் இன்னும் சவால்கள் முடிந்து விடவில்லை. அது பிறகு வாரம் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் வென்றால் என்றுதான் கேள்வி. அவர் வந்து வந்து அடிப்பாரோ அடிக்காத எனக்கு தெரியாது. ஆனா ஒருவரை சேர்ந்த போன்றவர்கள் ஏற்கனவே முஸ்லிம் சமூகத்தின் மீது கை வைத்து முடக்கப்பட்டவர்கள், பள்ளிகளுக்கு கண்டறிந்து படுத்தப்பட்டவர்கள், பள்ளிவாசல்களை தூக்கி எறிய வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர்கள், மூடிவிட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். கண்பிடித்து அவர்கள் 1983ஆம் ஆண்டு எங்களுடைய தமிழ் சகோதரர்களுடைய கொடுங்கிலும் நிறைய வகை கொடியிலே இருந்து ஒரு சுருட்டு கடையும் இல்லை ஆகப்படுகிறது. ஜனாதிபதி இருந்தார், 72 மணித்தேரம் சும்மா இருந்தார். லங்காராணி கப்பல் என்ற வரலாறு உருவானது. யாழ்ப்பாணத்திற்கும் மட்டக்களப்புக்கும் என்று தமிழர்கள் ஏற்றி அனுப்பப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வரலாறு எனக்கு தெரியும். நாம் கல்முனை நகரத்தை முஸ்லிம்கள் வாழ்வதற்கு வயல்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறோம், கடைகள் கட்டுவதற்கு வயல்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். 3-2 பெரும்பான்மையாக வாழ்கிற முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடந்து அவர்களை இந்த கிழக்கு மண்ணின் வயிற்றிலே சுமப்பதற்கு நமக்கு இடம் இருக்கிறதா என்று யோசித்து வடகிழக்கிலே இருந்து முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்பட்ட நிகழ்வை உதாரணமாக படித்து வைத்திருக்கிறார்கள் என்று அச்சப்பட்டு வடக்கிலே இருந்து முஸ்லிம்கள் முழுவதுமாக வெளியேற்றப்பட்ட போது புத்தக மண் சிங்கள மக்களை பெரும்பான்மையாக கொண்டானால் முஸ்லிம்கள் ஒரு கட்டியாக இருக்கிற ஒரு பகுதி, அது ஒரு
வயிற்றில் இருக்கிற ஏற்கனவே இருக்கிற பிள்ளைக்கு மேலதிகமாக இன்னும் பிள்ளைகளை நோக்கிற கருவறையாக மாறி போறது. காலம் போக போக மன்னாரான் வழக்கத்தியான் என்று சொந்த புத்தகத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் என்றும் பிரிவினைகள் இன்று வரை வளர்ந்தது. அதையெல்லாம் அனுபவமாக பார்த்தேன். எங்கே ஏற்றுமதி வியாபாரத்திலே 50% ஆதிக்கம் செய்த முஸ்லிம் சமுதாயத்தின் வியாபாரம், உள்நாட்டு வியாபாரத்திலே 40% ஆதிக்கம் செலுத்துகிற முஸ்லிம் சமுதாயத்தின் கல்வி எங்கு போவது? அதற்காகத்தான் ஒரு வரி அதை நிறுத்தி எப்படி நிறுத்திக்கின்றதை கேட்ட சொன்னாங்க. நடந்த மனிதனாக தோத்தா நமக்கு மத்திய தோற்ற நிலைகள் நோ ப்ராப்ளம். ஆனால் என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. அனுபவப்பட்டவர்கள் நாங்கள். ஆகவே ஏற்கனவே இருக்கின்ற அந்த நிலைமையிலிருந்து எங்களுடைய பொய் கதை பேச்செல்லாம் கிடையாது. ஹக்கா அந்த கடிதத்தினுடைய 3:30 மணி தகவல் சொல்லிவிட்டு எழுதிய கடிதம் அது. தெரியாத ராஜினாமா கடிதம். நான் பயப்படவில்லை. எனவேதான் அன்றைக்கு எல்லா பேப்பரையும் எடுத்து நடந்தாங்க, எல்லா டிவிலையும் போட்டு காட்டினாங்க. அப்ப நான் மறந்துருக்காங்க. இல்ல இதுக்கு காட்டப்படும் சொல்லி ஏன் சொல்லி இப்ப இல்லை மாட்டேன். ஏனென்றால் இன்னும் இந்த சதுரங்க விளையாட்டு ஆட்டம் முடிவு பெறவில்லை. இரண்டாவது குற்றச்சாட்டு எல்லாம் முடிந்து முதலமைச்சர் பதவி வடக்கு மாநிலத்தில் பஷீர் அறிக்கை ஒரு கடிதம். பஷீர் சேர்ந்தாவது எம்பியா இல்லை, அமைச்சரா இல்லை, ஒரு கிழக்கு மாகாணத்தில் வாழுகிற ஒரு முஸ்லீமாக, தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இருக்கிற தமிழ் பேசும் மகனாக நான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் தலைவர் ரௌபக்கி அவர்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டத்தினுடைய தலைவர் சம்பந்தன் அவர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதினேன். இந்த கடிதம் 2 சமூகங்களுக்குள்ளும் அதிகூடிய ஆதரவை பெற்ற கட்சி, கிழக்கு மாகாணத்தில் கூடுதலான ஆசனங்களை தொலைபேசி மக்கள் பெற்ற 2 கட்சியும் 2 பேரும் சேர்ந்து இந்த முதலமைச்சர் பதவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நான் கடிதம் எழுதினேன். அதுக்கு என்ன காரணம்? எனக்கு தெரியாது. வேற யாருக்கும் வார்த்தை 2 வருஷம் இருக்கக்கூடாது, ஒரு வருஷம் இருக்கணுங்கிறதுக்காக இல்லை. தமிழ் அரசியல்வாதிகளும் முஸ்லிம் அரசியல்வாதிகளும் கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் என்ற பதவியை வைத்துக் கொண்டு பெரிய கீரியும் பாம்பும் போல அரசியல் செய்து வந்தார். இது எங்கு கொண்டு முடியும்? இந்த ஒரு அற்ப பதவிக்காக இலக்கிரத்தை தீர்விலே வடகிழக்கின் பிடிப்பு என்பது முஸ்லிம்களுக்கான தீர்வு அல்ல என்று நாங்கள் நம்புகிற ஒரு விஷயத்திலே தமிழர்களுடைய அரசியல் சக்திகளும் முஸ்லிம்களுடைய அரசியல் சக்திகளும் ஒரு பதவியை நோக்கி சண்டை பிடிப்பது என்பது இந்த 2 சமூகங்களின் எதிர்கால அரசியலுக்கும் ஏன் இருப்புக்கும் அச்சுறுத்தலானது என்று அச்சப்பட்டேன். என்ன நடந்திருக்கும் என்று நான் நினைத்தேன். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஏனைய முஸ்லிம் அரசியல் கட்சிகள் பாராளுமன்ற தேர்தல்களில் வெற்றி அடைகின்றன. மத்தியிலே ஏதாவது ஒரு சிங்கள கட்சிகளோடு கூட்டமைத்து அமைப்பு பதவிகளை பெறுகிறது. தமிழர்கள் தங்களுடைய கட்சிகள் அரசியல் செய்கின்றன, எம்பிக்களாக வருகிறார்கள், அங்கு சென்று அமைப்பு பதவிகள் எடுப்பதில்லை, பெரிய சிங்கள கட்சிகளோடு சேருவதில்லை. முஸ்லிம்கள் முதலமைச்சராக இனிமேல் வரவே முடியாது, முஸ்லிம்கள் வரவே முடியாத கிழக்கு மாகாணத்தை நிறுவனம் செய்து வடகிழக்கிலே இனப்பிரச்சனைக்கான தீர்வு வருகிற போது இந்த தாயகத்திற்கு முஸ்லிம்கள் சொந்தக்காரர்கள் இல்லை என்று எதிர்காலத்தில் ஒரு நிரூபணம் வந்துவிடக் கூடாது என்ற தூர நோக்கி அடிப்படையில் அந்த கட்டணம் இருவரும் பிரித்துக் கொள்ளுங்கள் என்றால் 50 வருட காலம் கிழக்கு மாகாண சபையுடைய ஆயுள் காலம் இருக்கிறது. ஒரு தீர்வுக்கு வருவதற்கு முன்பு என்றிருந்தால் 25 ஆண்டு காலம் முஸ்லிம் முதலமைச்சராக இருப்பார், 25 ஆண்டு காலம் தமிழ் முதலமைச்சராக இருப்பார். கிழக்கு மாகாணத்தை சம விகிதாசார அடிப்படையை வாழ்கிற 2 இனங்களும் ஏன் அந்த பதவியை பிரித்துக் கொண்டு ஒற்றுமையாக வாழ முடியாது என்று கேட்கிற ஒரு தார்மீகமான உரத்த கொண்டாட
அந்த கடல் இருந்ததை ஒரு காலமும் யாருக்கும் மக்களுக்கு வாங்குகிற அல்லது யாரையும் தூக்கி எறிகிற யாருக்கும் பதவியை இல்லாமல் செய்கிற கீழ்த்தரமான மூன்றாம் தரமான அரசியலை செய்தவன் அல்ல நான். எனது சமூகத்தின் பாற்பட்ட எனது சமூகத்தின் எதிராளத்தின் பாற்பட்ட அங்க என்னுடைய கரண்டிக்காலுக்கு கீழே பார்த்து அரசியல் செய்வதன் அல்ல நான். பல மைல் தூரத்துக்கு அப்பால் பல ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த சமூகத்தினுடைய அடுத்த பரம்பரை என்னுடைய பேரன் பேத்தி என்னுடைய பேரன் பேத்தியின் பேரன் பேத்தி என்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து அரசியல் செய்கிறவர் நான். எனவே நான் கிழக்கு மாகாணத்து அந்த முதலமைச்சர் பதவி இன்றும் சொல்கிறேன், தமிழருக்கும் சொந்தமானது, முஸ்லிம்களுக்கும் சொந்தமானது. பேச்சியாக வேண்டும், பார்த்துக் கொள்வோம். இன்று தமிழர்களுக்கு ஒரு பேராணம் வந்திருக்கிறது. அமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ளாது. அடுத்த முறை நாம எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு கிழக்கு மாகாணத்தில் அதிக பெரும்பான்மையாக முடிஞ்ச 19 15 16 வேற சின்ன கட்சிகள் நாங்க நிரந்தரமாக வைக்கிறோம். எனக்கு ஒரு பாரம்பரியம் காட்டணும் நினைக்கிறோம். வந்திருக்காங்க அடுத்த ஒரு பாப்பம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முஸ்லிம்களுக்கு கலால் ஒன்னே காலம் தமிழர்களுக்கு 3.25 ஒரு முறை தவிர முஸ்லிம்கள் இந்த மாவட்ட பிரேத்துறை அறிமுகப்படுத்ததிலிருந்து 2 தடவை தவிர 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இன்று முஸ்லிம்கள் முஸ்லிம் காங்கிரஸ் தமிழர்களுக்கு பிடித்துக் கொடுப்பதற்கு முதலமைச்சரை தயாரில்லை என்று சொல்லி சும்மா சொன்ன தூர நோக்கத்தை சும்மா காரணிகளை பார்க்கிற உணர்ச்சி வசப்படுகிற சரியான தத்துவார்த்தம் இல்லாத சரியான கோட்பாட்டு ரீதியான அரசியல் பார்வையற்ற முடிவுகள் என்பது நிரந்தரமாக அடுத்த முறை தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்கிற சூழ்நிலையிலே ஒரு முஸ்லிம் இருக்கிற மாற்றம் இங்கு வரவும் நாளை தமிழ் உறுப்பினர்கள் வரவும் வாய்ப்பு ஏற்படும். நான் அந்த 2வது உறுப்பினராக இருந்து தமிழர்களையும் முஸ்லிம்களையும் 2 கண்கள் போல் பார்த்து வந்ததற்குரிய காரணம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3.25 பாராளுமன்ற உறுப்பினர் பதவி தமிழருக்கு சொந்தமானது என்பது. அதனால்தான் இன்று மேலே பார்த்தால் கடந்த என்னுடைய 34 வருட கால அரசியல் வரலாற்று 25 ஆண்டு கால பாராளுமன்ற அரசியல் வரலாற்று தமிழர்களை முஸ்லிம்கள் ஒன்றாக பார்த்திருக்கிறேன். அதனால்தான் நான் தமிழகவாதம் பேசவில்லை, முஸ்லிம் நிர்வாகம் பேசவில்லை, நான் உருத்துவம் பேசவில்லை, பிரதேசவாதம் பேசவில்லை, யாழ்ப்பாணம் சொல்லவில்லை, மட்டக்களப்பு என்று சொல்லவில்லை, அம்பாறை என்று சொல்லவில்லை, மட்டக்களப்பு என்று சொல்லவில்லை, காத்தான்குடி என்று சொல்லவில்லை, வேறாவரம் சொல்லவில்லை. இது இந்த அரசியல் ஊழியோடு காலம் வரையும் அமைச்சராக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், இல்லாமல். ஆனால் என்னுடைய சமூகத்தையும் என்னுடைய சமூகத்தையும் மோதவிட்டு வேடிக்கை பார்த்து என்னுடைய அரசியல் பதவியை பெற்றுக் கொடுக்கிற 3ஆம் தர கெட்ட வடிகான் அரசியல் நாத்த அரசியலை நான் ஒரு காலம் செய்ய தயாரில்லை என்பதை குறிப்பிட விரும்புகிற என்னுடைய சகோதரர்களை பெரியவர்கள் உணர்ச்சி வசப்படுத்தி சமூகங்களை கிளியறைய செய்து ஒரு உணர்வுபூர்வமான அரசியலை வைத்து நாங்கள் பதவிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பதவிகள் குறையலாம், எம்பிக்கள் குறையலாம், முதலமைச்சர் இல்லாமல், ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தின் இருப்பு, முஸ்லிம் சமுதாயத்தின் அரசியல் வீரம், முஸ்லிம் சமுதாயத்தின் அரசியல் பங்கு கடைபிடிக்கூடாது. முஸ்லிம் அரசியல்வாதிகளின் பங்கு போகிறார், முஸ்லிம் சமுதாயத்தின் பங்கு போகக்கூடாது, தமிழ் சமுதாயத்தின் பங்கு போகக்கூடாது. கிழக்கு மாகாணத்தை பிரித்தது என்று அதாவுல்லா அவர்கள் சொன்னார். கிழக்கு மாகாணம் பிரிவதால் முஸ்லிம்கள் தீர்வு. அன்று நான் சொன்னேன், இல்லை, கிழக்கு மாகாணம் பிரிவது தீர்வு அல்ல. வடக்கு கிழக்கு அனைவரும் தமிழர்களின் தீர்வு, வடக்கு கிழக்கு இடையில்தான் முஸ்லிம்கள் தீர்வு. வடகிழக்கு இடைந்து தமிழர்களுக்கு தனிப்பிரிவும் வடகிழக்கு இடைந்து முஸ்லிம்களுக்கு தனிப்பிரிவும் என்பதுதான் முஸ்லிம்களுக்கான தீர்வு, தமிழர்களுக்கான தீர்வு என்பதை எடுத்துச் சொன்னவன். அசல் சொல்லவில்லை வடக்கு கிழக்கு பிரிக்க வேண்டும் என்று. இன்னும் நிறுவனமாகவில்லை. அடுத்த கிழக்கு மாகாண தேர்தலில் நிர்ணயிக்கப்படும் முஸ்லிம்களுக்கான பங்கு கிழக்கு மாகாணத்திலே மிக தெளிவாக உரையாற்றுகிறேன். நான் சொல்றது இந்த ஊர் தான் பேசுறேன். ஆகவே கிழக்கு மாகாணம் நாங்கள் ஆட்சியமைப்பு நீ வாங்க கூப்பிடுறதில்ல. நான் யாரையும் எதிர்த்து முடிவு சொல்லல, சொல்லு. நான் ஒரு தூர நோக்கு சொல்றேன். இதுதான்
அதுக்காக இப்ப ரெண்டு பிரிக்கணும் சொல்லிட்டாங்க. பிரிக்கணும் இன்னும் அர்த்தம் இருக்கணும். ஒரு கலைக்கிறதுல ஒரு விட்டு கொடுத்து சரியான ஒரு ராஜதந்திரத்தோட சரியான உறவோட நேர்மையாக ஒரு அனைத்தபடி பேசுகிற அந்த பேச்சுவார்த்தையில் தான் நான் பிரதியை செய்ய விரும்பினேன். பரவாயில்ல, மட்டக்களப்பில் நாங்கள் இந்த விட மாட்டோம். கடிதம் செய்வார்கள். அடுத்த முறை நாங்க கட்டிக்காட்டு ஒரு காலம் ஒரு முஸ்லிம் முதலமைச்சரோட கல்மானத்தில் வர முடியாமல் செய்யணும்னா மொழி ஒன்று செய்ததில்லை. இறுதியாக நான் கேள்விப்பட்டேன். இந்த கருத்தை முட்டி கொடுத்த சனத்து தயாகமையை முதலமைச்சரால் கோரிக்கும் கிழக்கு மாகாணத்தின் மாநிலங்கள் தயாராகிறார். சிங்களர்கள் கிடைக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக ஒரு சிறுவரை கொண்டு வருவது, தமிழ் சமூகத்துக்கு எதிராக ஒரு சிறுவரை கொண்டு வருவது, தமிழ் சமூகத்துக்கு எதிராக ஒரு முஸ்லிம் முதலமைச்சர் செயல்படுவது, முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக ஒரு தமிழ் முதலமைச்சர் செயல்படுவது என்பதை நாங்கள் எங்களுடைய தவறுதலான அரசியல் அணுகுமுறைகள் கூடாக அல்லது நாங்கள் எங்களுடைய தூரநோக்கத்தை அரசியல் கூடாக இப்பொழுது இன்றைய பார்த்து ஜனரஞ்சகமான அரசியல் செய்ய வேண்டும். மக்களுடைய வாழ்க்கை மாத்திரம்தான் முக்கியம். வாழ்க்கையை கொள்ளையடித்தால் பொது என்ற அடிப்படையில் செயல்பட முடியாது என்பதை போட்டு புரட்டிப்போம். சமூகத்தை காட்டிக்கொண்டு சமூகத்துள்ள கவலைகள் செய்து சமூகத்தை வேலை சமூகத்தை அழித்து எதிர்காலத்தை சூன்யமாக்கி என்னுடைய பேருந்துக்கு இன்னும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நாம் ஏற்ற வைக்குள் தள்ளி ஒரு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனவேதான் அந்த கடிதத்தை நான் எழுதினேன். தலைவர் சௌபக்கியம் அவர்களுக்கும் தலைவர் சம்பந்தனையா அவர்களுக்கும், ஈரோசனுடைய தலைவர், நீங்க முஸ்லீம் ஒரு தமிழக வந்துட்டு நீங்க முஸ்லீம்களோட எங்கே இருந்துட்டு நீங்க பாலகுமார் விடுதலை கழுவத வாழ்க்கிறாங்க. நாளைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். சௌபக்கியமா பிடிச்சி அடைச்சி வச்சிருந்தா சம்பந்தரியா கூட வாப்பா வசியர் தான் பிடிச்சி அடைவாங்க. நல்ல வாய்ப்பு இருக்கு. இல்லை நாளைக்கு அரியநேந்திரன் பசியரை விடுதலை செய் நல்ல போராடி ரோட்ல ஓட்டை முடிக்கணும். நம்ம செய்ய வேண்டாம். ஆக்கிரமிக்கிறது அவங்களுக்கு அது 4 பேர் 4 பேர் ஓட்ட கடி ஒரு ஜிம்மா கீழே இறங்கி ஓட்ட கடினா போராடவே நான் என்னுடைய 35 வருட கால அரசியல் வரலாற்றிலே கண்ட ஒரு மக்கள் தலைவர் பாலகுமார். நாங்கள் முகாமில் இருந்த போது காலை 4 மணிக்கு எழும்பி பழைய தண்ணீர் சொத்தை ஒரு பீகானுக்குள் வைத்து முன் வாசலை எல்லாம் கூட்டிவிட்டு எல்லாருடைய சூத்திரை வைத்து சாப்பிடு பிடிச்சு வந்து எக்ஸசைஸ் செய்து சாப்பிடு என்று சொன்ன தலைவர். இன்று இந்த 15 ஆண்டு காலமாக அஸ்ரவை மரணத்தின் மீது இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கான வலிமையும் அறிவையும் ஞானத்தையும் ஒரு புலனாய்வு திறனையும் அந்த கட்சியின் தலைவர் இந்த முஸ்லிம்கள் அத்தனை மானத்திற்கு பிறகு காப்பாற்றப்பட்டதில் பெரும்பால் கட்சியவர் ஈரோடு முஸ்லிம்கள் பசியவில்லை. முஸ்லிம்கள் பசியவில்லை. அவர்களே அவருக்கு பேசியவர்களே நேர்மையாளர்கள், தெளிவாளிகள், மிக உறுதியாளர்கள். அவர்தான் எழுதுகிறார். அங்கு படித்த அனுபவம், அங்கு படித்த படிப்பு, அங்கு கற்றுக்கொண்ட அரசியல், அங்கு கற்றுக்கொண்ட ஆயுதம், அங்கு கற்றுக்கொண்ட வியூகம், அங்கு கற்றுக்கொண்ட இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், அதுதான் கடல்களில் கைத்தல் ஓட்டுவதையும் கடல் பக்கத்தால் வரைக்கும் ஓடுறது. கடல் பக்கத்தால மலை ஓரத்தில் கடல் அலை அடிக்க அடிக்க தண்ணியை ஏறி போய் முன்னுக்கு என்ன பிரசிடென்ட் ரீசன் செக்யூரிட்டி கேவலமாக இருக்கும். அந்த பயிற்சி இருந்தது இந்த கட்சி காப்பாடுது. அது என்ன நடக்க முடியாது. அவருடைய மாநிலக்கு பயிற்சி கையில்
நான் தான் அந்த அந்த அவர் வைகை பிள்ளையை முதல் மந்தி முகாமிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு தமிழ் அகதி குடும்பங்களுக்கு வந்தார் பாரம்பரியம். எனக்கு இப்ப சந்தேகம் இருக்காரு. கடந்த மாநில தேர்தலில் பட்ஜெட் ராணுவத்தை வடமாநில தேர்தல் நடந்தபோது பாலகுமார் கொண்டு வந்தார். எழுதலாமா கேட்டார். பாலகுமார் அப்படியான பாலகுமார் இல்லை, தோசை கட்ட மாநகர பாலகுமார் இல்லை. இறந்தாலும் செத்தாரு. அங்கமான இங்கமான தெரியல, மாறி கொண்டு இல்லை. பாலகுமார் சுத்தமான மக்களுக்காக போராடும். ஒரு நாள் புரியல யூனியம் போறவர் தத்துவவாதி. நான் கண்ட தமிழ் பேசும் தலைவர்கள் ஒரு உன்னத தலைவர், தந்தை செல்லாத விட பெரிய தலைவர். என்னுடைய பார்வை எனக்கு உயர்வுட்டியவன், உணர்வுட்டியவன். முதலில் எம்பி பதவிக்கு சீனார் தொந்தராவிட்டால் முஸ்லிமோட தன்னை ஏறெடுத்து பார்த்திருக்காரு அந்த தலைவர். நாங்கள் முஸ்லிம், அதுக்காக மத்தம் செய்யல. எங்க எந்திரித்தார்கள் எங்க மக்கள் சொல்லி ஒரு முஸ்லிமான எனவே அது என்னுடைய கடமை. இந்த தருணத்தில் நல்லாட்சி வந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிற சூழ்நிலையில், அந்த முகாம் இருக்கிறது இந்த முகாம் இருக்கிறது அங்க சொல்லுகிற சூழ்நிலையில் பாலாங்கனையும் மகன் சூரிய தீவனையும் வழியில் எடுக்க முடியுமா என்றால் நெம்மி பதவி மிக தெளிவாக இந்த எம்பி பதவியும் போது அமைச்சு பதவியையும் கொடுத்து இந்த எம்பி பதவியும் கொடுக்க முடியுமா இருந்து பாலகுமாரையும் அவருடைய மகன் சூரிய தீவனையும் வழியில் எடுத்துவிட முடியுமா இருந்தால் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பெரிய சாதனை ரூபி மொழி கிராமத்தில் தெளிவாக அவ்வளவு இந்த அவ்வளவு தலைமைத்துவ பண்புகளை வெளிக்காட்டிய இன்று இந்த நேரத்தை பேசுவதற்குரிய உணவை தந்த அந்த கல்வியை தந்த அந்த பெருமாள் எந்த ஒரு முஸ்லீம் கை நிட்டவன் கிடையாது. முஸ்லீம் தமிழ் வேறுபாடு பார்த்தவன் கிடையாது. எங்கேயுமே கொள்ளையடித்தவன் இல்லை, புலிகளை ஈடுபட்டவன் இல்லை, மான்கூறி புலிகளோடு வேலை செய்தவன் இல்லை, ஒரு கம்யூனிகேஷன் மட்டுமே செய்தார். எனவே அது என்னுடைய கடமை. அவருடைய மகள் என்னுடைய மகள், அவருடைய மகன் என்னுடைய மகன். எனவே இந்த முஸ்லிம் சமூகம் பெருமைப்பட வேண்டும், மகிழ்ச்சிப்பட வேண்டும். இவ்வாறு நாங்கள் செய்கிறோம் என்று தமிழர்கள் அங்கீகரிக்கவும் வேண்டும். கட்சியை விட்டு இன்னும் வெளியேறாதற்கு காரணம் நான் பயிற்சி, நிறுவன ரீதியான அரசியல் செயல்பாடு அவர்கள் தந்த பயிற்சி. நீ இருக்கிற கட்சி உன்னுடைய தாய்க்கு அளித்தது என்று அவர்கள் கற்பித்த அந்த கட்சி, அவர்கள் சொல்லி தந்த அந்த பாடம் இன்னும் நாம் போக வேண்டும். எப்போ கல்வி மின்சாரிக்க போயிருந்தா இப்ப இல்ல. எப்போ எவ்வளவு கூட ஊருக்கு செய்திகள் அமைந்தது இப்ப இல்ல. அவ்வளவு செய்யாது, முஸ்லிம் செய்யாது, குடும்பம் செய்யாது, குடும்பம் செய்யாது, அமீர் செய்யாது, குடும்பம் செய்யாது, இந்த பாடம் ஸ்தாபனம் நிறுவனம் அது உன்னுடைய அம்மாவுக்கு அடுத்ததா. ஒரு நிறுவனத்தை குறைப்பது சீரழிப்பது நம்ம வேலை இல்ல. தலைவர்களுடைய ஏற்பம் தொண்டர்களுடைய ஏற்பம் பலர் பிரச்சனை. அந்த நிறுவனத்தை திரும்ப கட்டி வளர்ப்பது கடினமானது. ஒரு சமுதாயத்திற்கான நிறுவனம் என்பது மிக முக்கியமானது என்று சொல்லித்தது அந்த பாடம். அந்த பாடக்குமாரை இன்றுவரை இன்றும் நான் உதவி கட்சியை பாதுகாப்புக்கு பங்களிப்பு அந்த பயிற்சி பாடக்குமாரை நான் விடுதலை செய்திருக்கிறது. மக்கள் அளிக்கிற வாக்குகளுக்கு அப்பால், கட்சிகள் போடுற கோஷங்களுக்கு அப்பால், தேர்தல்களிலே நிறுத்திக்கிற பணப்பழக்கத்திற்கு அப்பால், ஊடக தர்மம், ஊடகத்தின் கடமை, ஊடகத்தின் அஞ்சாமை, ஊடகத்தின் இருந்த பார்வை, நேர்கொண்ட அணுகுமுறை என்பதும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே பாரிய வெற்றி அடைந்திருக்கிறது என்பதெல்லாம் கடந்த ஜனாதிபதி தேர்தல் வெற்றியே மிக முக்கியமானது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சிறந்த டிவியினுடைய அந்த நிகழ்ச்சியும் சட்ட நிகழ்ச்சியும் பல இடங்களுக்கு இந்த அவர்களுடைய மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு எதிரான கருத்து என்று சொல்லாவிட்டாலும்
மைத்ரிபால சிறிசேன அவர்களையும் அவருக்கு ஆதரவான சக்தியினுடைய கருத்துக்களையும் மக்களுக்கு கொண்டு செல்வதில் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. ஆகவே இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி என்பதும் ஜனாதிபதி தேர்தலின் தோல்வி என்பதும் மக்களுடைய பங்களிப்பு அத்தோடு சேர்த்து ஒரு தார்மீகம் உள்ள ஊடகத்தின் பங்களிப்பு என்பதை மிக தெளிவாக நான் இந்த இடத்தை வைத்து கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவேதான் ஒரு தேர்தலின் வெற்றி தோல்வியில் மனிதர்களுடைய வாக்குகளுக்கு அப்பால் கண்ணுக்கு புறப்படாத வகையிலே சேவை புரிகிற விஷயங்களும் இருக்கின்றன. அந்த வகையிலே சேரச ஊடகத்தை நான் அந்த இடத்திலே உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு விஷயத்தை பேசணும். இறுதியாக நான் ஏற்கனவே சொன்னேன், ஜனாதிபதி தேர்தல் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது நான் ஒரு முக்கியமான கருத்தினை கூறி அந்த கருத்து ஊடகம் முழுவதும் பிரபலமாக அடிபட்டது. அந்த கருத்து என்பது இந்த தேர்தலில் சதுரங்க பலகை விளையாட்டு நடைபெறுகிறது. இந்த சதுரங்க விளையாட்டிலே சிறுபான்மை மக்கள் விளையாடுபவர்களாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் வெட்டப்படுகிற காய்களாகவும் இருக்கக்கூடாது, பார்வையாளர்களாக இருக்க வேண்டும், ஆடத் தெரிந்த பார்வையாளர்களாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய தேர்தல் பற்றிய என்னுடைய தனிப்பட்ட பார்வையாக இருந்த கட்சியின் பார்வைக்கு அப்பா. நான் இன்னும் நம்புகிறேன், இந்த சதுரங்க ஆட்டம் இன்னும் முடிவடையவில்லை. சதுரங்க ஆட்டம் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து விட்டது, வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆனால் கடந்த வருட இறுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த தேர்தல் என்கிற சதுரங்க ஆட்டம் இன்னும் முடிவு பெறவில்லை. அந்த சதுரங்க ஆட்டம் என்னை பொறுத்தவரையில், என்னுடைய அரசியல் நம்பிக்கையை பொறுத்தவரையில், என்னுடைய அரசியல் அனுபவத்தை பொறுத்தவரையில் இந்த சதுரங்க ஆட்டம் இன்னும் 6 வருட காலங்களுக்கு நீடிக்கும். இந்த சதுரங்க ஆட்டம் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நீடிக்கும். அடுத்த பாராளுமன்ற தேர்தலை எதிர்வருகிற ஏப்ரல் மாதம் கலைத்துவிட்டு ஜூனில் நடத்துவதா அல்லது பிந்தி போடுவதா என்பதை தீர்மானிக்கும். அடுத்த கூட்டு என்னென்ன கட்சிகளில் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டு வரும் என்பதை இந்த சதுரங்காட்டம் தீர்மானிக்கும். அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் அதை பெரும்பான்மை பெறுமா, அதை பெரும்பான்மை பெற முடியாதா என்பதை இந்த சதுரங்காட்டம் தீர்மானிக்கும். அதை பெரும்பான்மை எந்த கட்சியும் பெற்றாலும் பெறாவிட்டாலும் தேசிய கட்சி, தேசிய அரசு தான் நிர்மாணிப்போம் 2-3 வருட காலங்களுக்கு என்பது நடைபெறுமாதா என்பதை இந்த சதுரங்காட்டம் தீர்மானிக்கும். ஒரு அளவில் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் எந்தெந்த கட்சிகள் கூட்டு சேரும் என்பதை தீர்மானிக்கும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி புனவடையுமா, ஒன்றாகத்தான் தேர்தலில் இருக்குமா என்பதை தீர்மானிக்கும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபட்டால் முக்கோண ரீதியான போட்டி ஏற்படுமா, ஏற்படாதா, அதில் எந்த கட்சி அதிகமாக வாக்களிக்கும். அப்படியான சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக ஒரு தனி கட்சி ஆட்சியமைப்பதற்கு பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் எந்த 2 பகுதிகள் சேர்ந்து ஆட்சி வைக்கும் அல்லது முழுவதும் சேர்ந்து ஆட்சி வைக்குமா என்பது போன்ற விடயங்களை தொடர்ந்து இந்த ஆட்டம் தீர்மானிக்கும். ஆட்டம் தீர்மானத்தின் பின்பும் தேசிய அரசு தான் உருவாகிவிட்டது என்று வைத்துக் கொண்டாலும் தேசிய அரசு எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்பதை இந்த ஆட்டம் தீர்மானிக்கும். அது மாத்திரமல்ல, எவ்வளவு காலத்துக்கு அது நீடிக்கும் என்பது மாத்திரமல்ல, அதன் பின்பு யார் யாரை பிறட்டது என்பதை தீர்மானிக்கும். இன்னொரு பாராளுமன்ற தேர்தலும் வரும் வரைக்கும் இந்த ஆட்டம் நீடிக்கும்.